வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான டக்குன்னு செய்கிற மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சு. வாங்க எப்படி செஞ்சு பார்த்துருமா. ஃபஸ்ட்டு 1 கப்பு பச்சரிசியை நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் மட்டும் வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கும் போது. இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்துங்களோ அதே கப்லேயே வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி, பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பும் அதோட 1/4 ஸ்பூன் சோடாப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி ஃபுல் வீடியோ 52K வியூஸ் போயிடுச்சுங்க. நல்ல ரெஸ்பான்ஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த மாவு தனியாக இருக்கட்டும். குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, தேங்காய் அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு எடுத்து வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும், ஒட்டாமல் வந்திருக்கணும். அப்போனா பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்துருந்துச்சுல. டக்குன்னு செஞ்சிடலாங்க. சூப்பர் ஹெல்தி. செய்யும்போது வாசனையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.